அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட் கிடச்சிருக்கு. நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. கோவிலில் ஷூட் போயிட்டுருக்கு. அப்பாடா, விஜய் காவேரி இப்போ தான் வெளியில் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம். எனக்கு தெரிஞ்சு கொடைக்கானலில் ஷூட் போயிட்டது வந்ததுக்கப்புறமா அவுட்டோரில் இவங்க வந்து ஷூட்டிங்கே பண்ணல. அதனால் வந்து எனக்கு தோணிகிட்டே இருந்தது, எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போங்க விஜய் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கரெக்டாக டைரக்டர் வந்து கணிச்சு சூப்பராக கோவிலில் வந்து காவேரி வந்து அந்த ப்ரெக்னென்சியை வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது விஜய்கிட்ட சொல்லுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறத என்ன சொல்லிக்கிட்டே இருக்கு என்னோடய மனசில். ஆனால் சொன்னால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இல்லையா. ஆனால் கோவிலில் இருக்கார் விஜய், அங்கே உட்காந்துருக்காரு. அங்கே உட்காந்து ஏதோ பார்த்துட்ருக்காரு. அதோட போஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக விஜய் கோவிலுக்கு வந்துட்டார். காவேரி கோயிலில் தான் இருக்காங்க. பயங்கர வெயிலில் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். அவ்வளோ ஒரு நிழலில் வந்து உட்காந்துருக்காரு. ஆனால் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க. காவேரி சொல்லுவாங்களா அப்படின்ற கேள்வி தான் எனக்கு எழும்பிக்கிட்டே இருக்குது. காவேரி சொல்லும் போது யாராவது பார்த்துருவாங்களோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. நிச்சயமாக காவேரி சொன்னால் சூப்பராக இருக்கும். சொல்லிட்டா வந்து வெண்ணிலாவோட ஃப்ளாஷ்பேக்கு அது இதுன்னு நிறைய இருக்கு இல்லையா. அதில் இப்போ நேற்றுக்கு வந்து நிவின் காவேரியோட போஸ்ட்டு இதெல்லாம் கூட இருக்கு இல்லையா. அதனால் வந்து காவேரி வந்து விஜய்கிட்ட சொல்ல மாட்டாங்க. கோவிலில் மீட் பண்ணுறாங்க, எமோஷ்னலாக அதை கொண்டு போவாங்க. சொல்கிற மாதிரி வருவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் சீன் வந்தது இல்லையா, அது மாதிரி சொல்கிற மாதிரி வருவாங்க. ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துடும், இல்லாட்டி விஜய்க்கு ஃபோன் வந்துடும், ஏதாவது ஒன்று நடந்துடும் அப்படிங்கிறது தான் பார்ப்போம். சரிங்களா. ஆனால் செம்மையாக அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக விக்கா ஃபேன்ஸை வச்சு செஞ்சிகிட்ருக்காங்க. விக்கா ஃபேன்ஸ்லாம் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அப்பப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, என்னப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டுருக்காங்க. நிஜமாகவே விக்கா ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு பதட்டத்திலே வச்சுருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும், விஜய் காவேரி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு நல்ல ஒரு பீக்லேயே வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு டென்ஷன்லேயே வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமாக போயிட்டுருக்கு. இங்கே போஸ்ட்டை பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக, அவ்வளோ செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஆனால் விஜய் காவேரி எப்போ சொல்லுவாங்க இந்த எதிர்பார்ப்பு செம்மையாக இருக்குது. அப்படிங்கிற ஒரு தொடர், ஒரு சீரியல் அப்படின்னா அடுத்து என்ன அப்படின்னு இருக்கணும் இல்லையா. இவங்க வந்து என்ன அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரில் நல்லா இருக்குது. இப்போ அக்ரிமெண்ட்டை வச்சு சுற்றி நடந்தது இல்லையா, அது மாதிரி இதை வந்து சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதான் பார்க்கலாம். சரிங்களா. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்மளை விக்கா ஃபேன்ஸை எதிர்பார்க்குறது ஒன்று ரெண்டு நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. அது நடந்தால் கதை சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற டைரக்டரோட மைண்ட் வைஸு ஓகே, புரியுது. இருந்தாலும் கொஞ்சம் எங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இல்லையா. இல்லை மக்களே, சொல்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்தடுத்து அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குங்க. அடுத்த வீடியோ செம்ம வீடியோ இருக்குது, பார்ப்போம்.